எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. நம்ம வீட்டில் நல்லது நினச்சி வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நமக்கு தீமை ஏற்படுத்துது, ஏன் உயிருக்கே ஆபத்தாக கூட முடியுது, பல நோய்களை ஏற்படுத்துது. அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்ல வந்திருக்கேன். வாங்க பார்த்துடலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு முக்கியமான தேவைங்க இப்போதைக்கு மைக்ரோ ஓவன். சில பேர் குக் பண்ணுறாங்க, சில பேர் சூடுபடுத்த பயன்படுத்துகிறாங்க இல்லையா? ஏன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் மைக்ரோவேவ் வரதுனால தான் அதுக்கு பேர் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மைக்ரோ ஓவனை அடிக்கடி பயன்படுத்தினால கேன்சர் வரும்னு சொல்கிறதுக்கு எந்த சயின்டிஃபிக்கான ப்ரூவும் இது வரைக்கும் இல்லை, கிடையாது. ஃப்யூச்சரில் வருமானு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், மைக்ரோ ஓவன் ரொம்ப பழசாகி டேமேஜாக இருந்தாலோ, இல்லைனா டோரில் ஏதாவது ஓட்டை இருந்து அந்த வேவ் வெளியே லீக் ஆகிற மாதிரி இருந்தாலோ கண்டிப்பாக அதை நீங்கள் உடனே மாற்றிடுங்க. ஏன்னா அந்த மைக்ரோவேவ் அந்த மிஷினுக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சேஃபு. கொஞ்சம் வெளியே கசிஞ்சாலும் அது ஒரு ரேடியேஷன் தான். நம்மளுக்கு தோல் அலர்ஜி, தோல் நோய்கள், கேன்சர் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. நல்ல மிஷினை யூஸ் பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயங்க, நம்ம வீட்டில் இப்போ எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, நான்ஸ்டிக் தவான்னு சொல்லுவோம் இல்லையா, நான்ஸ்டிக் பாத்திரங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது கழுவதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பயன்படுத்துகிறோமா, இல்லைனா ஈஸியாக குக் ஆகிறதுன்னு யூஸ் பண்ணுறோமா, எதுக்குன்னு தெரியாமல் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரங்கள், அலுமினியம் பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இரும்பு அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈஸி டு யூஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பயன்படுத்துகிறோங்க. ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை, சமையல் நீங்கள் மைல்டாவோ இல்லைனா ஒரு மாட்ரேட்டான ஒரு ஃப்ளேமில் சமையல் பண்ணால் ஒரு பிரச்சனை வராது. தீயை ரொம்ப கூட்டி வச்சு ஹை ஃப்ளேமில் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அந்த நான்ஸ்டிக் தவாவில் பார்த்திங்கன்னா, அதோட கோட்டிங்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, எல்லாமே அது கெமிக்கல் தான். அந்த சூட்டில் அதோட கெமிக்கல் எல்லாம் உருகி நம்ம சாப்பாட்டில் தான் கலக்கும், அதை தான் சாப்பிடுவோம். அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பல நோய்கள், கேன்சர் எல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. அப்போ நீங்கள் ஒன்றில் நான்ஸ்டிக் தவாலாம் யூஸ் பண்ணாமல் இருங்க, இல்லை கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்க. அப்படியே யூஸ் பண்ணால் கூட சமையல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் சமைக்காமல் மைல்டாக வச்சு சமைங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ் சொல்லவா, என் வீட்டில் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிக்சிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த நான்ஸ்டிக்கும் தேவை தான், அது இல்லாமல் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போம்லாம் அந்த ஆயில் நம்ம ரொம்ப சேர்த்தா கொலஸ்ட்ரால்லாம் கூடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த நான்ஸ்டிக் ஆயிலை சேர்க்காமல் நமக்கு சமைக்க பயன்படுது, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ நீங்கள் நான்ஸ்டிக்கில் நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் டைம் எடுத்து லீவு நாட்களில் சமைப்போம். இல்லை மற்ற நாட்களில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரம் சமைக்கணும்னா மற்ற சில்வர் பாத்திரங்கள், அலுமினியம் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது முக்கியமான விஷயங்க, பிளாஸ்டிக். இன்றைக்கி பிளாஸ்டிக்கோட பயன்பாடு எங்கெங்கே வந்திருக்கு இல்லையா. மற்ற எல்லா பொருட்களும் மட்கும் பொருட்கள்னு சொல்கிறோம். அந்த பிளாஸ்டிக் ஒன்றும் மட்காத பொருள். இது மனிதனுடைய கண்டுபிடிப்புலேயே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒஸ்ட்டு கண்டுபிடிப்பு இந்த பிளாஸ்டிக் தான். இன்றைக்கி வரக்கூடிய கேன்சரில் பாதிக்கு மேலே அந்த பிளாஸ்டிக்னால தாங்க வருது. பிளாஸ்டிக்கை சாதாரணமாக பயன்படுத்தினா பிரச்சனை இல்லைங்க. நம்ம சமையல் கட்டில் பிளாஸ்டிக் வந்துடுச்சு இல்லையா. இன்றைக்கி நம்ம டிஃபன் பாக்ஸில் இருந்து பல பொருட்கள், சமையலுக்கு சம்மந்தப்பட்ட சூடான பொருட்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பிளாஸ்டிக் தான். இன்றைக்கெலாம் நம்ம கடையில் ஆர்டர் பண்ணோம்னா சாப்பாடு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு கொடுத்து விட்றாங்க. அதுவும் சூடாக இந்த சூப்பு அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணும்போது பார்த்தா பிளாஸ்டிக்கில் வருதுங்க. என்ன ஆகும், அந்த சூப்பு குடித்ததோட எஃபெக்டே போயிடும் இல்லையா. சூப்பு எமனா நம்மளுக்கு மாறும். ஏன்னா அந்த சூடு பிளாஸ்டிக்கில் படும்போது அது ஈஸியாக மெல்ட் ஆகக்கூடிய விஷயம் தானே பிளாஸ்டிக்கு. அதில் உள்ள மூலக்கூறுகள் நம்ம உணவில் கலக்கும்போது பிளாஸ்டிக் உள்ளே போயாச்சுன்னா என்ன வரும், கேன்சர் தான் வரும். பல ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுக்கும் இது முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ சூடான சாப்பாடை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை இல்லை. ரொம்ப சூடாக பிளாஸ்டிக்கில் கண்டெய்னரில் வைக்காதீங்க. நாலாவது பார்த்திங்கன்னா நம்ம காமனாக பயன்படுத்தக்கூடியது, இதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மொபைல் ஃபோன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், வீட்டில் சில பேர் ஒய்ஃபை ரூட்டர் வச்சுருப்பாங்க, அதாகட்டும், இல்லை ப்ளூடூத் டிவைஸ் ஆகட்டும். ப்ளூடூத் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா, எல்லா இடத்துலையும் ப்ளூடூத் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணால் பிரச்சனை, எப்படி யூஸ் பண்ணால் பிரச்சனை வராதுங்கிற சொல்கிறேன். மொபைல் ஃபோன் கண்டிப்பாக தேவை தான், விட முடியாது. அதை நம்ம அதிக நேரம் காதில் வச்சு பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீக்கர் இருக்குது இல்லையா, ரொம்ப ரகசியம் பேசுனீங்கன்னா மட்டும் காதில் வச்சு பேசுங்க, ஷார்ட்டாக பேசி முடிச்சிருங்க. நார்மலாக பேசுகிறீங்கன்னா ஸ்பீக்கரில் போட்டே பேசுங்க, கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணி வச்சுட்டு. முடிஞ்ச வரைக்கும் காதில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது லேப்டாப், அதுக்கு பேரே லேப்டாப் தான், லேப்பில் வச்சு பண்ணக்கூடியது, மடியில் வச்சு பண்ணக்கூடியனால தான் அது பேரே அப்படி இருக்குது. ஆனால் அது பண்ணக்கூடாது. நீங்கள் டேபிள்லையோ சேர்லையோ எங்கேயா வச்சு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் மடியில் வச்சு லேப்டாப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஆண்மை குறைவு முதற்கொண்ட பல பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதிலேருந்து வரக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா, இதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம். இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய WHO இருக்கு இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க தான் நம்ம உலகத்தோட சுகாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவங்கள்ட்ட போய் இந்த மொபைல் ஃபோன் லேப்டாப்னால உங்களுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சினால கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அவங்க இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஆமான்னு தான் சொல்கிறாங்க. வரும்னு சொல்லலை, வாய்ப்பு இருக்குது, வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பாசிபிள் கார்சினோஜன் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குரூப் 2B அந்த கேட்டகரியில் இதை வகைப்படுத்தியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பதமாக யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா.
கடைசி 5வது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் பல்பு. நம்ம வீட்டில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு, டங்ஸ்டன் எல்லாம் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ அது கரண்ட் நிறைய இழுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ புதுசாக எல்லாமே வந்துருச்சு இல்லையா? டியூப்லைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளூரசன்ட் பல்பு தான் இப்போ காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதிலிருந்து ஒன்றும் ரேடியேஷன்லாம் வரப்போகிறது இல்லை. ஆனால் சில நேரங்களில் அது கொஞ்சம் டேமேஜ் ஆனாலோ உடஞ்சிட்டாலோ அந்த இடத்த ரொம்ப பத்திரமா க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் சிறிதளவு மெர்க்குரி இருக்குங்க. மெர்க்குரி உங்களுக்கு தெரியும் உடம்புக்கு விஷம். அதனால தான் சொல்கிறேன், இந்த பல்பு அதெல்லாம் உடஞ்சாச்சுன்னா சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன இது கூட கிடக்கூடாது. நம்ம பொதுவாக அந்த இடத்த பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி துகள்களை எடுத்துருவோம். ஆனால் அதை கொஞ்சம் கழுவ மறந்துடுவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் மெர்க்குரி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், இந்த பல்பு உடஞ்சிருச்சுன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அகர்பத்திகள் ஆகட்டும், நம்ம உடம்புக்கு போடக்கூடிய சென்ட் ஆகட்டும், ஸ்ப்ரே ஆகட்டும், மேக்கப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட்டு எல்லாத்துலேயும் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. எல்லாமே அளவாக பயன்படுத்துகிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமே நஞ்சாகும் போது ஏற்கனவே உள்ள நஞ்சு நஞ்சாகத்தான் செய்யும் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லேருந்து எவ்வளோ பாதிப்பு ஆபத்து காத்திருக்கு நமக்கு. அப்போ பதமாக பயன்படுத்தினா ஒரு பிரச்சனை வராது இல்லையா? இது முக்கியமான விஷயந்தான். அதனால் இப்போவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் யாராக இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.